ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜீரோ ஆப்பில் பையிங் ஆர்டர் செல்லிங் ஆர்டர் எப்படி போடுறது, ஜிடிடி ஆர்டர் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கொஞ்சம் பிரபலியமான ஸ்டாக்காக வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று இன்ட்ராடே, இன்னொன்று லாங் டேர்ம். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து இந்த ரெண்டோட சார்ஜஸ் மட்டும்தான் வித்தியாசம், அப்புறம் டேக்ஸு. கீழே பாருங்கள், ரெஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் சார்ஜஸ் வந்து 44 rupees வருது. ஸோ இது லாங் டேர்ம் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 356 வருது. ஸோ 2,99,000 வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். டோட்டல் மார்ஜின் தேவை 100 ஸ்டாக் வாங்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து சார்ஜஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும், மற்றபடி வந்துட்டு சார்ஜஸ் ப்ளஸ் வந்து டேக்ஸ், இந்த ரெண்டு தான் டிஃபர் ஆகும். ஸோ இது தவிர வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. தென் கீழே இருக்க ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட்டோட ப்ரைஸ் இந்த 2,995 இந்த ப்ரைஸ்க்கு சேம் ப்ரைஸ்க்கு நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த வேல்யூக்கு பார்த்தீங்க பை வந்து பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர். இங்கே வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரைஸில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து லிமிட்டை டச் பண்ணுறப்ப 96 இருந்துச்சு, இப்போ வந்து 94, 95 இந்த ரேஞ்ச் இருக்குது. 2,994 பை பண்ணணும் அப்படின்னா அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு நம்ம சொய் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். இது வந்து ஸ்டாப் லாஸ் வித் லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து லிமிட் வந்து மேலே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 2,994 கொடுத்துட்டு கீழே வந்து அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிமிட் அமௌண்ட்டை விட வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அது கொடுத்துட்டு இங்கே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வித் மார்க்கெட் ஆர்டர். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கே வந்து பை ஆகிடும். தென் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சேம் இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு இருக்கும். ஸோ லாங் டேர்ம்லையும் நமக்கு வந்து மார்க்கெட் ஆர்டரு, லிமிட் ஆர்டரு, ஸ்டாப் லாஸ் வித் லிமிட் ஆர்டரு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வித் மார்க்கெட் ஆர்டரு. ஸோ நாலுமே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆர்டரு. ஸோ கவர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சேம் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான், மற்ற மூணுமே இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கவர் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்ட்ராடேல மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்து 2 ஆர்டர் தான், ஒன்று வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர், இல்லை அப்படின்னா லிமிட் ஆர்டர். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இது கவர் ஆர்டர் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் வந்து டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ செல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செல் வந்து இதே மாதிரி இன்ட்ராடே, லாங் டேர்ம் ரெண்டுமே இருக்குது. ஸோ இன்ட்ராடேல பை பண்ண ஒரு ஆர்டரை செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே சூஸ் பண்ணிக்கணும். இல்லை நம்ம வந்து பொசிஷன் எடுத்துருக்கோம், லாங் டேர்ம் ஆர்டர் ஒன்று வந்துட்டு செல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லாங் டேர்ம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் 4 டைப் இருக்குது. சேம் அதே மாதிரி மார்க்கெட்டு, லிமிட்டு, ஸ்டாப் லாஸு, தென் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வித் மார்க்கெட் ஆர்டர். ஸோ இங்கேயும் அதே மாதிரி லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்துட்டு லிமிட் செட் பண்ணுறப்ப நம்ம மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக கோட் பண்ணுவோம், ஏன்னா பை பண்ணுறதுனால. இங்கே நம்ம செல் பண்ணுறதுனால இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸோட இப்போ கரண்ட் வந்து 94 இருக்குது அப்படின்னா 95, 96 இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஜிடிடிங்கிறது என்னன்னா நம்ம இதே பை ஆர்டர், செல் ஆர்டர் மாதிரி தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்ஸ் வந்து ஆர்டர் கிரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு அந்த ப்ரைஸ் எப்போ வருமோ வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ அந்த ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் மீன்ஸ் நம்ம வந்து பை கொடுத்தோம் அப்படின்னா பை ஆகும், செல் கொடுத்தோம் அப்படின்னா செல் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பை ஆர்டர் கொடுக்குறோம். ஸோ ரிலையன்ஸோட ப்ரைஸ் இப்போ வந்து 2,994 இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2,800 வந்து ட்ராப் ஆகும் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்காக நம்ம வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ண வேணாம். இங்கே வந்துட்டு 2,800 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குவான்டிட்டி வாங்கணுமோ அந்த குவான்டிட்டியும் போட்டுட்டு நம்ம வந்து ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அலர்ட் மாதிரி கிடையாது, அது அலர்ட் மட்டும்தான் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபண்டில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக பர்ச்சேஸே பண்ணிடும். ஸோ இங்கே செல் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ 2,994 நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து இதை வந்து ரெண்டுலேயுமே பண்ணலாம், பர்சன்டேஜ்லேயும் கொடுக்கலாம். இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வரும். ஸோ பர்சன்டேஜில் கொடுக்கலாம். சேம் இதுலேயுமே பர்சன்டேஜ் வரும், பர்சன்டேஜ்லேயும் கொடுக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து அமௌண்ட்லேயே கொடுக்கலாம். ஸோ நம்ம அமௌண்ட்டில் போடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 3,000 நம்ம வந்து பை பண்ணுறோம். 3,200க்கு நம்ம வந்து செல் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு 3,200 போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸோ இங்கே அமௌண்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பின்னுமே கேட்காது, டி பின் கேட்காது, டேரெக்டாக பை ஆகிடும், இல்லை வந்து செல் ஆகிடும். ஆல்ரெடி முந்தா வாங்கின ஸ்டாக்கை நம்ம இப்போ செல் பண்ணுறோம் அப்படின்னா டி பின் வித் ஓடிபி கண்டிப்பாக கேட்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் போர்ட்ஃபோலியோ போனோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தரைசேஷன் மட்டும் நம்ம ஒன்ஸ் ஓகே கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம இந்த ஜிடிடி ஆர்டர் போட்டிருந்தாலுமே வந்து டேரெக்டாக வந்து பையிங் செல்லிங் ஆகிடும். ஸோ
இங்கே ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ பை ஆர்டர் செல் ஆர்டர் எப்படி எடுக்கிறத பார்த்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஜிடிடி அண்டு அலர்ட்க்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். அலர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ட்ராப் ஆகிறப்ப இல்லை ஒரு ப்ரைஸ் ரீச் ஆகிறப்ப அலர்ட் மட்டும்தான் பண்ணும். இங்கே வந்து ஜிடிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான இ புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.